ஆதியாகமம் 32:26 சொல்லுகிறது. நீங்கள் அந்த அதிகாரத்தையே நீங்கள் படிக்கணும். படிக்கும்போது அங்கே ஒரு தூதனோடு அவன் போராடுகிறான். அவரை, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விட மாட்டேன்னு சொல்கிறான். நான் போகட்டும், பொழுது விடுகிறது என்றான். அதற்கு அவன், நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உம்மை நான் போக விடேன். அல்லேலூயா. இது பாருங்க, அவனை போராடினான்னா எப்படி போராடினான்? ஓசியா 12:4 எடுத்து படிங்க பார்ப்போம். அவன் மிகவும் அழுதான், அவரை நோக்கி கெஞ்சினான் என்று வேதம் சொல்லுது. ராத்திரி முழுதும் அவன் போராடி விடையில்லைன்னா கண்ணீருக்கும் மறுகடக்க முடியாது. தேவன் அவனை போராடி ஜெயங்கொண்டான்னா அவன் கெஞ்சி கெஞ்சி விடையலை, கண்ணீரை சிந்தினான். அவன் தூதனானவருடைய போராடி மேற்கொண்டான். கெஞ்சுவது, அல்லேலூயா, வேற வழியே கிடையாது. நீங்கள் இல்லாமல் எனக்கு வேற வழியே இல்லை. நீங்கள் என்ன ஆசீர்வதிச்சு தான் ஆகணும். நான் உங்கள் நாம மகிமைக்கு என்ன நீர் கை விடப்படாது. ஆசீர்வதிச்சு தான், என்னை விடுவிச்சு தான் ஆகணும். பார்த்தீங்களா, அவன் அழுது கெஞ்சினான், புரண்டான். அப்படி ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்டார். அல்லேலூயா.